எங்களை அவமானப்படுத்தினார்கள், விமர்சித்தார்கள். ஆனால் மக்கள் கைவிடவில்லை. பணநாயகத்தை மக்கள் தோற்கடித்து விட்டார்கள். இந்த தேர்தல் சாதாரண வெற்றி இல்லை. விஜய் வெளியிட்ட முதல் உருக்கமான அறிக்கை. தமிழக அரசியலில் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்திய தேர்தலில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. அரசியலுக்கு புதிதாக வந்த ஒரு கட்சி இவ்வளவு பெரிய வெற்றியை பெறும் என்று பலரும் எதிர்பார்க்காத நிலையில் இந்த வெற்றி தற்போது தேசிய அளவில் கூட பேசப்படும் விஷயமாக மாறியுள்ளது. இந்த வரலாற்று சாதனைக்கு பிறகு முதலமைச்சர் பொறுப்பேற்கும் பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த வெற்றிக்கு பிறகு விஜய் வெளியிட்டுள்ள உணர்ச்சி பூர்வமான அறிக்கை தற்போது ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. என் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் என்று தொடங்கிய அவர், கட்சி ஆரம்பித்த நாள் முதல் தங்களை ஏளனமாக பார்த்தவர்களும் விமர்சித்தவர்களும் அதிகம் இருந்ததாக கூறியுள்ளார். அரசியலில் இது சாதாரணம் என்பதால் அவற்றையெல்லாம் தாண்டி மக்கள் மீது மட்டும் நம்பிக்கை வைத்து தேர்தல் களத்தில் நின்றோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் நடுநிலை என்ற பெயரிலும் விமர்சனம் என்ற பெயரிலும் பல அவமானங்களும் அவதூறுகளும் எங்களுக்கு வழங்கப்பட்டன. ஆனால் எங்களை ஒருபோதும் கைவிடாமல் தாயன்போடு தாங்கியது தமிழ்நாட்டு மக்கள்தான் என்று விஜய் உணர்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார். இந்த தேர்தலிலும் அந்த அன்பு மாபெரும் வாக்குகளாக மாறியதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த தேர்தலை இந்திய அரசியலையே அதிர வைத்த அதிசய தேர்தல் என்று விஜய் வர்ணித்துள்ளார். குறிப்பாக குடும்பங்களை வழிநடத்திய குழந்தைகள் கூட இந்த மாற்றத்தின் முக்கிய காரணிகளில் ஒன்றாக இருந்தனர் என்று அவர் குறிப்பிட்டது பலரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது. ஒரு அரசியல் மாற்றத்தை மட்டுமல்லாமல் மக்களின் உணர்வு பூர்வமான ஜனநாயகத்தை இந்த தேர்தல் வெற்றி பெற்றுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பல ஆண்டுகளாக தமிழக அரசியலில் ஆழமாக பதிந்திருந்த பணநாயக அரசியலை மக்கள் இந்த தேர்தலில் மறுத்துவிட்டனர் என்றும் விஜய் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் மாற்றத்திற்கான மிகப்பெரிய அரசியல் சக்தி என்பதை மக்கள் நிரூபித்துள்ளனர் என்று அவர் பெருமையுடன் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் இந்த வெற்றிக்காக உழைத்த அனைத்து கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் விருட்டல் வாரியர்ஸ் என அழைக்கப்படும் இணையதள ஆதரவாளர்களுக்கும் விஜய் தனிப்பட்ட நன்றியை தெரிவித்துள்ளார். இந்த வெற்றி என் வெற்றி மட்டுமல்ல, மக்களின் வெற்றி என்ற உணர்வை அவரது முழு அறிக்கையிலும் காண முடிகிறது. மேலும் இந்த தேர்தலில் தங்களுக்கு வாக்களிக்காத மக்களிடமும் விஜய் அன்புடன் பேசியுள்ளார். இப்பொழுது வாக்களிக்க மறந்திருந்தாலும் எதிர்காலத்தில் நம்மை இன்னும் அதிகமாக நேசிக்கப் போகும் என் சொந்தங்களுக்கு என் அன்பு என்று அவர் கூறியிருப்பது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இந்த அறிக்கையின் மூலம் விஜய் வெறும் நடிகராக அல்லாமல் உணர்வுகளை பேசும் அரசியல் தலைவராக தன்னை நிலைநிறுத்த முயற்சிக்கிறார் என்ற கருத்தும் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது.